வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் உடநம்பிக்கையிலே போகாமல் பரிகாரங்கள், ராகுகேது தோஷங்கள், செவ்வாய் தோஷங்கள், அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, கோச்சாரத்தில் கிரகத்தோட அமைப்பு என்ன, இது ரெண்டையும் நம்ம சேர்த்து ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது கர்ம பலன் எப்படி சயின்டிஃபிக்காக அறிவியல் மூலமாக எப்படி நடக்குது, அதுக்கு துணை புரியக்கூடிய இந்திய வேத ஜோதிடத்தோட ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறது, எப்படி நம்ம கர்ம பலன் எப்படி நம்மளோட வாழ்க்கையில் வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமான சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்க போகிறதுங்கிறத துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம ஜூலை 2025 எத்தகைய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் உங்களை அடைந்து நீங்கள் அது மூலமாக பயன் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 2020 பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்த்தா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாகிய சனியே 2ஆம் இடத்துல இருக்கிறார். மார்ச் மாதமே அவர் இடம் பயிற்சி பெற்று விட்டார். அதனால் 2ஆம் இடத்துக்கு போகிறார். குரு பார்த்தீங்கன்னா மே 17ஆம் தேதி 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போனார். ராகு கேது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ராசிக்குள்ளேயும் தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகாசண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது. கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 7ஆம் இடத்துக்கும் வருகிறார். ஸோ இந்த ராகுவை குரு பார்க்கிறார் 9ஆம் பார்வை. இதுதான் ஆண்டு கிரகத்தின் ஒரு அமைப்பு. இது ஒரு மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு தான். ஏன்னா லக்னாதிபதி, அதாவது ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது தப்பில்லை, குருவோட வீட்டில் இருக்கிறது தப்பில்லை. அதே சமயத்தில் குரு 5ஆம் இடத்துல போய் ராசியே பார்க்கறது அருமை. ராகு கேதுகள் ராசிக்குள்ளேயே வருது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு திருமண விஷயங்கள், பங்குதாரர் விஷயங்கள், உங்கள் நண்பர்கள் விஷயங்கள், நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யாரை மீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி விஷயத்தில் சில ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது, சில நல்லது கெட்டது நடக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது குரு பார்வை இருக்கிறதுனால சில பாசிட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்கணும். நீங்களாம் ஜென்ம சனியிலேருந்து வெளியில் வந்திருக்கிறீங்க கும்பராசிக்காரர்கள். இப்போ அடிப்படையாக கொஞ்சம் வாழ்க்கையில் மேம்படலாம், கொஞ்சம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி நம்ம போன 2023 24 செய்த அடைந்த பாதிப்புலேருந்து மீண்டு வரப்போகிறோங்கிறது மெல்லவாக போயிட்டு இருக்கிற அமைப்பில் இந்த ஜூலை மாதம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களை வாழ்க்கையில் இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டு, பழைய பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குருவின் பார்வை ராசிக்கு வந்துட்டார். என்னதான் ராகு ராசிக்குள்ள வந்தால் குரு பார்வை அருமையான ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல சனியை போய் தப்பு இல்லை, விரைய சனியாக இல்லாமல் பாத சனியாக இருக்கிறது நல்லது. ஸோ இந்த அமைப்பில் மாத கிரகமாகிய புதன் எப்படி இருக்காருன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ 6ஆம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சில குடுக்கல் வாங்கல், வம்பு வழக்கல், உடல் உபாதைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இன்னுமே நம்ம ஜென்மசனி பராவலத்திலிருந்து சில விஷயங்கள் மீண்டு வர்றதுக்கு இது ஒரு மாதத்தின் இறுதி பகுதியாக இருக்குது. இந்த கட்டத்தின் இந்த ஸ்டேஜோட இறுதி பகுதியில் இந்த ஜூன் மாதத்தோட ஜென்மசனியோட தாக்கத்தில் அறவே நீங்கக்கூடிய அமைப்புகள் நம்ம பார்க்கலாம். அப்புறம் சுக்கிரன், ராஜயோகாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறது அருமை. ஆல்ரெடி 5ஆம் வீட்டிலே குருவும் சூரியன் இருக்கிறதும் அருமை. ஸோ மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூல ஒரு அமைப்பு. கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நீங்கிறது, ஒரு வாழ்க்கையில் ஒரு கல்யாணம், நல்ல ஒரு கல்யாணம், திருமணம் காதல் திருமணம், காதல் காதல் திருமணமாக முடியக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்பு. 23 24 மன இறுக்கத்தை கொடுத்த காதலர்களுக்கு, திருமணம் நடக்காமல் கஷ்டப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு அமைப்பு, நல்ல வரன் கிடைத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் நல்லாவே கொடுக்குதுன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற டைம் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாம் நல்லா இருக்குது. செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலேயே மாதம் முழுவதும் இருக்கிறார், ராசியை பார்க்குறார். ஸோ அதனால் சில அந்த கணவர் மனைவி விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போகலாம். கொஞ்சம் நீங்கள் கோவதாவங்களை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நண்பர்கள், பங்குதாரர்களோட கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நமக்கு முக்கியங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எடுத்தமா கவுத்தமானு போனோம்னா சிலது கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனையாகவும் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியது.
அதே சமயத்தில் மற்ற அமைப்புகள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு மாத கிரகத்தோட அமைப்பு, ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறனாலையும், அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு அந்த ராஜயோகாதிபதி சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறனாலையும், குரு வந்து லாபஸ்தானம் 11ஆம் வீடுங்கிற அதோட லாபஸ்தானத்தையே பார்க்கறனால நல்ல மேன்மை, அதாவது நல்ல டெவலப்மெண்ட், சில விஷயங்கள்லாம் நல்லா நடக்கக்கூடிய அமைப்பு. கைக்கு வந்தது வாய்க்கு வரவே இல்லைங்கிறது அந்த கடந்த ஒரு வருஷமாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் மெல்ல மெல்ல நீங்கள் அதை பலன் பெறக்கூடிய அமைப்பு, அறுவடை செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் அருமையாக இருக்குதுங்க. ஸோ தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு விஷயம் கொஞ்சம் பழைய பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, அது மூலமாக ஒரு என்ன படிக்கணும், என்ன ஹையர் ஸ்டடீஸ் போகணும், அதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் குழந்தைகள் பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க தம்பதியருக்கு வந்து குழந்தை பேர் ஒன்று கிடைக்கிறது, குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது, இது எல்லாமே அனுகூல முறையில் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் 11ஆம் பாவம் நல்லா இருக்குது, 5ஆம் பாவம் நல்லா இருக்குதுங்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல், திருமணம், குழந்தைகள், சுப விஷயங்கள், மனசில் ஒரு குதூகலம், விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க ஜெயிக்கிறது, யார் வந்து நம்ம கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல கிரியேட்டிவ் ஃபீல்டில் வந்து அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, அடுத்து வரக்கூடிய ஒரு 6-7 மாதத்துக்கு ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க. இது ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் இருக்குது, எது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் தசநாதன் எப்படி இருக்கார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், இப்போ அவர் கோச்சாரத்தில் எந்த அமைப்பில் போயிட்டு இருக்குது, இப்போ அந்த கோச்சார அமைப்பையும் உங்களோட ஜென்ம ஜாதகத்தை அமைப்பையும் நம்ம வந்து ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் எப்போ ஜெயிக்க போகிறீங்க, எப்படி ஜெயிக்க போகிறீங்க, எந்த நேரத்தில் எது நடக்க போகுது, எது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், எது வந்து நம்ம தவிர்க்கப்படலாம், நம்மளோட கர்மா என்ன சொல்லுது, எந்த மாதிரி ஒரு வேலை மாற்றங்கள் எப்போ தெரியுது, எது மாதிரி ஒரு தொழில் அமைப்பு எப்போ தெரியுது, எப்போ கடன் அடையும், எப்போ வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் நடக்குங்கிறதெல்லாம் நம்மளுடைய தசாபுக்திகள் இந்த மாதிரி கோச்சார அமைப்பில் நல்லா துல்லியமாக பார்த்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு வைத்து பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தை கணிப்பாக திருக்கணித பஞ்சாங்கம் மூலமாக கணித்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அடுத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்குது, எல்லாமே சிங்க் பண்ணி உங்களுக்கு தக்க ஒரு செயல்பாடுகளை தக்க நேரத்தில் நம்ம தக்க டைரக்ஷனில் கரெக்டாக போய் வாழ்க்கையில் தேவையில்லாத சமய விரயங்கள், வீண் பொருள் விரயங்கள்லாம் தவிர்த்து எது செய்ய எந்த நேரத்தில் செய்யணுமோ அது மாதிரி விஷயங்களை செய்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் வந்து தசாபுக்திகள் சிறப்பாக இருக்கும்போது நான் சொன்ன சாதகமான பலன்கள் ஒன்றுமே கொஞ்சம் அதிகமாகவும், தசாபுக்திகள் கொஞ்சம் சாதாரண புக்திகளாக ஒரு தன்மையான புக்திகளாகவும் அவ்வளோ ஒன்றும் யோக புக்திகள் இல்லாமல் ஒரு சுமாரான அவயோக தசைகள் நடக்கும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கோச்சார அமைப்பும் ஜென்ம ஜாதக அமைப்பு நம்ம ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது தான் வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயம் நடக்குங்கிறது நம்ம கரெக்டாக துல்லியமாக சொல்ல முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் முகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கலாம். இது வந்து பொதுவான ஒரு கருத்து தான் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல எந்த மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் இருக்க போது, ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு. நிறைய ஒரு மனக்குழப்பங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசி அன்பர்கள் இந்த மாதமும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும், கொஞ்சம் கவனத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த ஜூலை மாதத்திலேயே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய 2 ராசி என்பர்கள் மகரமும் கும்பமும் தான். இந்த 2 ராசி என்பர்களுமே ரொம்ப கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது எந்த முடிவுமே எடுக்காதீங்க கும்பராசி என்பர்கள். ஏன்னா உங்களுக்கே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்ற ஒரு தெரியாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மாதத்துல எந்த விதமான ஒரு முடிவுமே எடுக்காதீங்க. வீட்டுல சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு அழுகை சத்தங்கள், ஒரு அலறல் சத்தம், தேவையில்லாத ஒரு பயந்த ஒரு குணங்கள், இதெல்லாம்
எல்லாமே இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கு. எதுவுமே இல்லையா, திடீர்னு எங்களுக்கு ஏதோ ஒரு பயமான ஒரு சூழ்நிலை, யாராவது எங்கேயாவது நிக்கிற மாதிரியா இருக்கு, என்ன அறியாமலேயே நான் ரொம்ப பயந்த மாதிரி இருக்கிறேன், இப்படி எல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த மனமாகப்பட்டது ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்குது. இது எல்லாமே இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சனியினுடைய வக்ரத்தினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக கொஞ்சம் அதிகமாகிறதுக்காக அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல கணவன் மனைவி என்ற தொந்தரவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கும்பராசி என்பர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, திருமண ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜூலை மாதத்துல முகூர்த்தம் வைக்காதீங்க. ஏற்கனவே முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த மாதத்துல அந்த முகூர்த்தம் முடிஞ்ச உடனேயே கோயிலுக்கு போயிட்டு, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு காணிக்கையை செலுத்திட்டு வந்துருங்க. அத முதல் வேலையா நீங்க செஞ்சுட்டு வரணும். ஏன்னா முகூர்த்தம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பிளானா இருக்கும். அந்த மாதிரியான இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல முகூர்த்தம் வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அதே கையோட நீங்க அதுக்கப்புறமா உறவினர்களை பாருங்க, வேற யாருன்னாலும் பாத்துக்கோங்க, அந்த கையோட முகூர்த்தம் முடிஞ்ச கையோட நீங்க போய் அந்த குலதெய்வ கோயிலுக்கோ, இல்ல குலதெய்வ கோயில் வேற எங்கேயோ தூரமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கோ இல்ல முருகனுடைய கோயிலுக்கோ போயிட்டு வர்றது மிக அதிக அளவு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை தான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. அதனால திருமணமான தம்பதிகள் என்ன தப்பு பண்ணாங்க, அவங்களுக்கு இப்பதான் வாழ்க்கையே தொடர போகுது, இதனால ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போய் நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டீங்க, ஏதோ ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது பெரிய அளவுக்கு ஒரு ஆபத்தை கொடுக்காது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ர நிலை அடையிறதுனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு வருமானங்கள் தடைபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வருமானங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா பிசினஸ் இல்லாம பெரிய அளவுக்கு அந்த இது சம்பந்தப்பட்ட, அதாவது பிசினஸ்ல இருந்து வரவேண்டிய வருமானங்கள், தடைப்பட்ட வருமானங்கள், யாருக்காவது லோன் கொடுத்துருப்பீங்க, அந்த லோன்லாம் இந்த மாதத்துல எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காத ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கு. குழந்தை பாக்கியத்துல எந்த தொந்தரவுகளும் கிடையாது. ஆனா குழந்தை பாக்கியத்தினால சில மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வரும். ரொம்ப பெரிய அளவுக்கு அதை கொண்டாடாம ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் நீங்க அதை வச்சுக்கோங்க. பெரிய அளவுக்கு பிரபகண்டா பண்ணாதீங்க. பிரபகண்டா பண்ணீங்கன்னா அதனால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு நீங்க உறவினர்களுக்கு எல்லாருக்குமே சொன்னாலே போதும். இப்போ உடனே சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய அளவுக்கு அவங்களுடைய விளையாட்டு துறையில நல்ல ரீச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஸ்கூல் அளவுலயும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா மாவட்ட அளவிலையும், நேஷனல் வைஸ், அடுத்து இன்டர்நேஷனல் வைஸ் எந்தெந்த லெவல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஈஸியா வின் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அதாவது ரொம்ப ஒரு முரட்டுத்தனம், ஒரு வெறித்தனம், இது எல்லாமே அந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்கள் யாரெல்லாம் அந்த போலீஸ் காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல இருக்கிறீங்க, அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல இருக்கிறீங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான உயர் பதவிகள், உங்களுக்கு தேவையான சம்பள உயர்வு, அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கு தேவையான அங்கீகாரங்கள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காவல்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான வீடு அலாட்மெண்ட்ன்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளிநாடுல இருக்கிறீங்க, ஒரு ஐடி சாஃப்ட்வேர் தொழில வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்குன்னு சில ப்ராஜெக்ட், ரொம்ப டஃப்பான ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. இந்த டாஸ்கை உங்களால
நிறைவேற்றவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த டஃப்பான ப்ராஜெக்ட்ன்றது பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனா அந்த ப்ராஜெக்ட முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல பெரிய ஒரு வருமானம், அடுத்து பாத்தீங்கன்னா அதனால உயர் பதவி, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய திடீர் திருப்பங்கள்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரிவுகள் அது ஆஸ் யூசுவல் தான். இங்க இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரிவுகள்ன்றது அதிகப்படியாக இருக்கும். அங்க காதல் திருமணங்கள் அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு ப்ரப்போசல் பண்ணி உடனே மேரேஜ் செய்யக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அதுல கொஞ்சம் ஒரு கால தாமதம் எடுத்துக்கோங்க. இந்த மாதம் அந்த திருமணம் செய்யக்கூடிய மாதம் கிடையாது. ஆனா நீங்க அதை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா பெருமளவுக்கு ஒரு பிரச்சனைகளை இந்த கும்ப ராசி அன்பர்கள் தவிர்க்க முடியும். இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதத்துல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். திருமண தடைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் திருமண தடையை நீக்குது இந்த கிரகங்கள் எல்லாமே? திருமணத்துக்குள்ள கொண்டு வந்தாதானே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க முடியும். குடும்பத்துக்குள்ள உங்களை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணாதானே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க முடியும். அதனால இதெல்லாம் திருமண தடையை நீக்கினாதான் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு அந்த கிரகங்கள் திருமண தடையை நீக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பை கொடுக்க போகுது. வேலை வாய்ப்பையும் கொடுத்து அங்க 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு உண்டான அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரகிள்ஸையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டா போறோம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களே. இந்த கும்பராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் இது காற்று ராசி. அதே காற்று ராசியில் 7 கூடைய சூரிய பகவான் மிதுன மாதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இந்த மிதுன மாதத்தில் செல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் செவ்வாவின் சாரத்திலும் ராகுவின் சாரத்திலும் குருவின் சாரத்திலும் செல்வதனால் உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே முன்கூட்டியே செய்து வச்சிருப்பீங்க. ஆனால் உங்களை நீங்கள் அந்த வயதுக்கு ஏற்றது மாதிரி ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டைல்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஸ்டைலாக வாழக்கூடிய தன்மை வாய்ந்தவங்க நீங்கள் மற்றவங்களை நான் சொல்லி அவங்க என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓரம் கட்டுவீங்க. ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்து சொல்லுங்கம்மா, நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு உங்களுக்கு மதிப்பு கொடுத்து தான் அவங்க செயல்படுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இன்று சிரசிலேயே உங்களுடைய அந்த இடத்துலையே ராகு பகவான் வந்து அந்த ராகுவின் குருவின் சாரம், ராகுவின் சாரம், செவ்வாவின் சாரத்தில் செல்ல இருப்பதனால் உங்களுடைய கிரக நிலையும் அங்கே சூரியன் செல்லக்கூடிய கிரக நிலைகளும் ஒன்று போல் இருப்பதனால் மாபெரும் சக்தி வாய்ந்த கோவில் குளங்களுக்கு செல்வது உங்களை பொறுத்தவரையும் பாம்பு சம்பந்தமான ஏதேனும் பிரச்சனை உங்களுக்கு வரும். பாம்பை கண்ணால் பார்க்குறதோ, இல்லை உங்கள் முன்னாடி வேறு ஒருத்தர் யாராவது பாம்பை அடிக்கிறதோ, இல்லை இது மாதிரி விஷயங்களை உங்களுக்கு ஒரு கதையாக சொல்கிறதோ, உங்களுக்கு இப்போ இந்த கும்பராசி நேயர்களுக்கு மிதுன மாதத்தில் இந்த சம்பவங்கள் ஒரு வித்தியாசமான நிலையில் இருக்கும். இல்லை நீண்ட தூர பயணம் கூட போகலாம். அதற்கான நிலையும் இப்பொழுது இருக்குது. அந்த நீண்ட தூர பயணம் செல்வது குலதெய்வ கோவிலுக்கும் செல்லலாம். குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது உங்களுடைய பயண பாதையில் ஒரு திட்டத்துக்கு 2 திட்டம் போட்டு வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு வர மாதிரியே இருக்கும். ஆனாலும் ஒரு சில வயதானவர்களுக்கு உடல்நிலை ரொம்ப பாதிப்புக்கு ஆளாக இருக்கும். சளி தொல்லை இருக்கும். அவங்களுக்கு இந்த முட்டி, கால், கைகள்லாம் ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு நடக்க முடியாத இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் உங்கள் லெவலுக்கு அவங்க தான் ஏற்கனவே துருதுருன்னு இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க. அவங்களால தற்சமயம் முடியாத நிலை இருக்கும். அது கூட வயசுக்கு ஏற்ப தான் நடக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அதுவும் கூட அவங்கவுங்க பிறந்த
பிறந்த நேரத்திலேயே அதே லக்னமாக இருந்தாலும் சரி, அதுவே ராசியாக இருந்தாலும் சரி, அப்பொழுது இருந்த கிரகங்கள் இப்பொழுது இருக்கிற கிரகங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்து தான் இவர்களுடைய திட்டமான பலனை சொல்லி இவர்களுக்கு திருப்தி அடைய செய்ய வேண்டும். இருந்தாலும் இந்த திருப்தியான பாதையானது உங்களுக்கு சிறப்பாக தான் எடுத்து செல்லும். 7க்கு உடையவனே 5ல் இருக்கார். எவ்வளோ பெரிய புண்ணியமானது. உங்களை க்ஷேத்திரங்கள் பயணங்கள் போகும்போது உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு நண்பர்கள் கூட்டம் வருவாங்க. அவங்க க்ஷேத்திரங்களுக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஆனாலும் அப்படிப்பட்ட க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வந்தவங்க கதையை சொல்லுவாங்க. நம்மளும் போகணுன்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும். ஆகையினால் இந்த கும்பராசி நேயர்கள் மிதுன மாதத்தில் சூரியன் செயல்படுவது உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை தான் செய்யும். அச்சப்பட வேண்டியதில்லை. வார்த்தையை மட்டும் கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள். மனதுக்குள்ளேயே போட்டு புலம்பாதீங்க. மனதுக்குள்ளேயே ஒரு வகையான உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வகையான தந்திர குணம் இருக்கும். ஒரு சில சூட்சமங்கள் இயற்கையாகவே வரட்டும், நம்மையே அதை சொல்லி மாட்டிக்குவானே, அவங்களா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லக்கூடிய மனோநிலையில்தான் உங்களுடைய பயணப்பாதை இருக்கும். இருந்தாலும் இந்த ராசி இந்த மாதத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எல்லாமே இயற்கையாக கிடைத்தாலும் செயற்கையால் உங்களுக்கு அது பாதிப்பை தரும் என்பதை உங்களாலேயும் உணர முடியும். இந்த இயற்கையை அப்படிதான் செய்யும். ஆனால் அதில் உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.